ஒவ்வொரு மாசமும் நம்மளுடைய சம்பளம் நம்ம அக்கவுண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இஎம்ஐக்கு வாங்கின லோன், கிரெடிட் கார்டுக்கு வாங்கின லோன், "ஏன்பா என்கிட்ட வாங்கின காசை எப்பத்தாப்பா தரப்போற?" அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஃபோன் கால சமாளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபரா நீங்க? கடன் அப்படின்றது வெறும் பண பிரச்சனை மட்டும் இல்லங்க. அது ஒரு பெரிய மன அழுத்தத்தை உண்டாக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களா நீங்க? இந்த வீடியோ முடியும்போது கண்டிப்பா இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கிறது மட்டும் இல்லாம, உங்களுடைய கடன்ல இருந்து நீங்க வெளிய வர்றதுக்கு ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். வெல்கம் டு மோட்டிவ் இன்வெஸ்டர். உங்களோட பேசிக்கிட்டு இருக்குது உங்கள் நண்பன். நான் என்னமோ இந்த வீடியோல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மேஜிக்கல் ஃபார்முலாலாம் சொல்லி தர போறேன் அப்படின்லாம் நினைக்க வேணாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த, ஆனா நீங்க இன்டிமேட் பண்ணாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். நீங்க லட்சங்கள்ல சம்பாரிச்சா மட்டும் தான் கடன கட்ட முடியும் அப்படின்லாம் எந்த கட்டாயமும் இல்ல. நீங்க வாங்கக்கூடிய சேலரில இருந்தே உங்களுடைய கடன கட்ட முடியும். இதுக்கு நாம மொத்தம் 7 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணணும். இந்த 7 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்றது மூலியமா கண்டிப்பா உங்களுடைய கடன அடைச்சிடலாம். அது என்னவென்று பார்த்துருவோமா? ஸ்டெப் நம்பர் 1, கடன்கள கண்டறியறது. ஆமாங்க, இந்த ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப நேர்மையா இருக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத ஒரு பேப்பர்ல எழுத ஆரம்பிங்க. அது கிரெடிட் கார்டு லோனா இருக்கலாம், இல்ல பெர்சனல் நீங்க வாங்குன லோனா இருக்கலாம், இல்ல பைக்குக்கோ, காருக்கோ நீங்க வாங்குன லோனா இருக்கலாம், இல்ல உங்க நண்பர்கள்ட்டயோ, இல்ல உறவினர்கள்ட்டயோ வாங்குன கடனா கூட இருக்கலாம். இது எல்லாத்தையுமே ரூ. 1 கூட பாக்கி இல்லாம அந்த பேப்பர்ல எழுத ஆரம்பிங்க. எழுதும்போதே எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா எழுத ஆரம்பிங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கடன் எவ்வளோ இருக்குன்றது தெளிவா தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க அதுக்கான சொல்யூஷன மேக் பண்ண முடியும். ஸ்டெப் நம்பர் 2, மினிமம் பேமெண்ட் ட்ராப். நெறைய பேர் கடன கட்ட முடியாததுக்கு இது முக்கியமான காரணம். ஏன்னா, ஒரு இஎம்ஐ வாங்குறோம் அப்படின்னா, அத 6 மாசத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு கம்பெனிக்காரன் சொன்னாலுமே கூட, ரூ. 6,000 கட்டுறதுக்கு பதிலா ரூ. 4,000 கட்டினா, இன்னும் ஒரு 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னா, நாம உடனே 6,000த்துலருந்து 4,000 தானே கட்ட சொல்றாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அத கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுறோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கடன் ரொம்ப நாளைக்கு போறது மட்டும் இல்லாம, நீங்க அதிகமா இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது நார்மல் இஎம்ஐனா பரவாயில்லங்க. நீங்க இதே கிரெடிட் கார்ட்ல மினிமம் பேலன்ஸ மட்டும் தான் கட்டுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது ஸ்லோ பாய்சன் மாரி தான் அப்படின்றத மறந்துறாதீங்க. ஏன்னா, முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் உங்க பணத்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அத மறந்துறாதீங்க. இதனால தான் மினிமம் பேமெண்ட் அப்படின்றது உங்க கடன நீட்டிக்கும். முடிஞ்சா ஃபுல் அமௌண்ட் கட்டி வாங்குங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அதிகமா பேமெண்ட் பண்ணி கம்மியான நாளைக்குள்ள அந்த கடன முடிக்க பாருங்க. இதனால இன்ட்ரெஸ்ட் சேவ் ஆகுறது மட்டும் இல்லாம, நீங்க இந்த ட்ராப்ல மாட்டிக்காமயும் தப்பிக்க முடியும். அண்ட் ஸ்டெப் நம்பர் 3, ஸ்னோஃபால் வெர்சஸ் அவலான்ச் மெத்தட். இந்த 2 மெத்தட பயன்படுத்தி உங்க கடன எளிமையா முடிக்கலாம். இதுல ஸ்னோஃபால் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி ஸ்டெப் 1ல ஃபாலோ பண்ணா உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு, அது எவ்வளோ நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் எழுதி வச்சிருப்பீங்கல்ல. இதுல எந்த கடன் ரொம்பவே சின்ன கடனா இருக்கு அப்படின்றத பாருங்க. இந்த சின்ன கடன்ல இருந்து நீங்க கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க பெரிய கடன கட்டி முடிக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க மூவ் ஆக முடியும். இதனால ஒவ்வொரு சின்ன சின்ன கடன் அடையும் போதும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இதனால நீங்க கடன்கள அடைக்கிறதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் 2வது அவலான்ச் மெத்தட். இந்த மெத்தட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய கடன்கள்ல எந்த கடன் உங்கள்ட்ட இருந்து அதிக இன்ட்ரெஸ்ட்ட வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு, அந்த கடன நீங்க கட்ட ஆரம்பிப்பீங்க. இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இதுவரை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு குறைவது மட்டும் இல்லாம, அதன் மூலியமா நீங்க அடுத்த கடன கட்டுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இதுல எந்த மெத்தட் பெருசு, எந்த மெத்தட் சிறுசு அப்படின்லாம் எதுவுமே முக்கியம் இல்லங்க. இதுல கன்சிஸ்டன்சி அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா, நீங்க இத கன்டினியூஸா ஃபாலோ பண்ண முடிஞ்சா மட்டும் தான் உங்களால கடன்கள அடைக்க முடியும். அண்ட் ஸ்டெப் நம்பர் 4, செலவுகள கட்டுப்படுத்துறது. ஏப்பா ஏதோ சம்பாதிக்கிறேன் செலவழிக்க தான். ஏதோ தெரியாம கடன் வாங்கிட்டோம். இதுக்காக நான் செலவுகள கட்டுப்படுத்துறதுன்னா, நான் இப்படி தான் வாழ்றது அப்படின்ற கேள்வி நெறைய பேத்துக்கு வரும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, செலவுகள மானிட்டரிங் பண்ணாத வரைக்கும் உங்களால கடன்கள அடைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க அதிகமா அவுட் சைட்ல போய் தான் சாப்பாடு சாப்பிடுறீங்க. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அத குறைச்சுக்கிட்டு நீங்க வீட்ல சாப்பிட பழகுங்க. நெறைய அன்னெசசரியான சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கியிருப்பீங்க. ஏதோ ஒரு சில ஷோ பார்க்குறதுக்கோ, ஒரு சில மேட்ச் பார்க்குறதுக்கோ நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே மறந்திருப்பீங்க. அது என்ன ஆகும்னா, இயர் ஃபுல்லா போயிட்டு அடுத்த இயர் ரெனியூவல் ஆகும்போது உங்ககிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் எடுக்கும். இது மாரி ஏதாவது இருந்தது அப்படின்னா, அத முதல்ல கேன்சல் பண்ண பாருங்க. அப்புறம் அடுத்தவங்கள்ட்ட நம்மள பெரிய ஆளா காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக நெறைய ஷோ ஆஃப் மெட்டீரியல வாங்கி குவிப்பீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்றீங்க அப்படின்னா, அத முதல்ல ஸ்டாப் பண்ண பழகுங்க. ஏன்னா, இது எல்லாமே உங்களுக்கு டெம்பரவரியா ஒரு சாக்ரிஃபைஸ தருமே தவிர, இதனால உங்களுக்கு பெர்மனன்ட்டா எந்த ஒரு ரிலீஃபும் கிடைக்க போறதில்ல அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸ்டெப் நம்பர் 5, எக்ஸ்ட்ரா இன்கம். இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்றது ரொம்ப சின்ன அளவுல இருந்தாலும் கூட பரவாயில்லங்க. ஒரு ரூ. 5,000 நீங்க எக்ஸ்ட்ரா இன்கம் ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த ரூ. 5,000 கூட உங்களுடைய ஒரு இஎம்ஐய ஃபுல்லா கவர் பண்ணிரும் அப்படின்றத மறந்துறாதீங்க. இதுக்கு நம்ம என்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பார்ட் டைமா சில ஒர்க்குக்கு போலாம். இல்ல அப்படின்னா ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரியான YouTubeல வீடியோ போஸ்ட் பண்ற மூலியமா கூட உங்களுக்கு ஒரு மணி ஜெனரேட் ஆகும். அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு நெறைய ஸ்கில் பேஸ் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா,
நீங்கள் அதை கூட ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஒரு தையல் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை வீடியோ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை ஒரு பேக்கிங் தெரியும் அப்படின்னா அதை கூட வந்து நீங்கள் ஆன்லைனில் கிளாஸ் மாதிரி ரன் பண்ணி அதுலேருந்து ஒரு மணி ஜென்ரேட் பண்ணலாம். இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து உங்களை எந்த அளவுக்கு வந்து காப்பாற்றும் அப்படின்னா நீங்கள் சுதந்திரமாக செயல்படுறதுக்கும் கடனை எளிமையாக அடைக்கிறதுக்கும் இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்றது பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அண்ட் ஸ்டெப் நம்பர் 6, எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்மள நிறைய பேர் வந்து எங்கே கடன் வாங்க இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராமல் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை பொறுத்து தான் வாங்கியிருப்போம். இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி டைமில் நம்மளால் கையில் காசு இருந்திருக்கா உடனே கடன் வாங்கி நம்ம அந்த எமர்ஜென்சியை வந்து சரி பண்ணியிருப்போம். இப்போ தான் வந்துட்டு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றதெல்லாம் இந்தியாவில் கொஞ்சம் ப்ராப்ளமாக ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்தளவுக்கு பெருசாக அவேர் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதையும் தாண்டி உங்களுடைய சேலரி எவ்வளோ அப்படின்றத பார்த்து உங்களுடைய மந்த்லி உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத கணக்கு பண்ணி அதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்கான அமௌண்ட்டை எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் நின்றுச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு 6 மாதமாவது உங்களுடைய குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் வேணும். இதை வந்து நீங்கள் சரியாக எடுத்து வைக்கல அப்படின்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதப்போ நீங்கள் வந்து இதை வந்து கடனாக தான் வேறு ஒருத்தட்ட வாங்குற மாதிரி இருக்கும். இதனாலே கடன் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து என்னால் முடியலை அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாவது எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வைக்கிறது நல்லது. அண்ட் ஸ்டெப் நம்பர் 7, மைண்ட் செட். ஆமாங்க, நீங்கள் கடன் தான் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் ஒரு கடனாளி அப்படின்னு யாருமே இந்த உலகத்தில் போய் உங்களை போய் பிரதிபலிக்க போகிறதே இல்லை. நீங்கள் ஒரு தோல்வியை வந்து சந்திச்சிட்டீங்க, நான் ஒரு தோல்வியாளர், என்னால் வந்து கடனே கட்ட முடியல அப்படின்ற மனநிலையை தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் மட்டும் இந்த உலகத்தில் கடன் வாங்கினங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கடன் தான் வாங்கியிருக்காங்க. அது பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், இல்லை பரம ஏழையாக இருக்கட்டும், எல்லார்ட்டையுமே கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அல்லது இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம நிதர்சனமாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மனநிலையை மாற்றிக்கிறது மூலயமா மட்டும்தான் நம்மளால் கடனை அடைக்க முடியும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு டிசிப்ளின். அதை வந்து நம்மளுடைய பேஷனாக மாற்றிக்க போகிறோம். அது மூலியமாக நம்ம கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்பவும் இந்த 7 ஸ்டெப்பையும் உங்கள்கிட்ட ரீகால் பண்ணுறேன். அதை நல்லா மைண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்மக்கிட்ட எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது மினிமம் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற தப்பை நம்ம செய்யாமல் இருக்கணும். 3வது நம்ம கடனை அடைக்கிறதுக்கு தேவையான ஸ்னோஃபால் இல்லைனா அவேலன்ஸ் அப்படின்ற இந்த மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தடை பயன்படுத்தணும். அண்ட் 4வது நம்மளுடைய செலவுகளை நம்ம கட்டுப்படுத்த பழகணும். அண்ட் 5வது எக்ஸ்ட்ரா இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அண்ட் 6வது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் 7வது நம்மளுடைய மைண்ட் செட் அப்படின்றத மாற்றிக்கணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கிளாரிட்டி கிடச்சிது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் முதலாக எங்கே கடன் வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்றத கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஏன்னா அது இன்னொருத்தர் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய பொருளாதார பாதைக்கு வழி செய்வோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல சேனலில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் நண்பன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.